அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. ஆர்ஆர்பி குரூப் டியோட நோட்டிஃபிகேஷன் வெளியே இருந்தது. மொத்தம் 32,438 வேகன்சி. அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டிக்கான எக்ஸாம் பேட்டர்ன் மற்றும் சிலபஸ் பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும். இதில் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா 90 நிமிஷம் எக்ஸாம் நடக்கும், அதாவது 1.5 மணி நேரம். இதில் ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 25 கொஷின்ஸ் இருக்கும், மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து 25 கொஷின்ஸ் இருக்கும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து 30 கொஷின்ஸ் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 20 கொஷின்ஸ் இருக்கும். டோட்டல் நம்பராக உங்களுக்கு 100 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கொஷினை மேக்ஸிமம் 50 செகண்டுக்குள்ளே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி மேத்தமெட்டிக்ஸும் அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸும் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களால் குயிக்காக ஆன்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸு. ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியிலேருந்து லைஃப் சயின்ஸ்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் கொஷின்ஸ் கேட்பாங்க. கொஷின்ஸ் சிபிஎஸ்சி புக்லேயும் இருக்கும், சமச்சீர் கல்வியில் இருக்க புக்ஸில் இருக்க கொஷின்ஸ் படிச்சிங்கனாலும் இதுக்கு போதுமானதாக. அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் பார்ட்லேருந்து கணிதத்திலிருந்து நம்பர் சிஸ்டம், எண்ணமைப்பு, போத்மாஸ் ரூல்ஸு, டெசிமல்ஸ் தசமங்கள், ஃப்ராக்ஷன்ஸ் பின்னங்கள், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், மீசிமா, மீபேவா, ரேஷியோ அண்டு ப்ரொப்போர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், பர்சன்டேஜஸ் சதவீதம், மென்சுரேஷன் அளவியல், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி கூட்டு வட்டி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜீப்ரா இயற்கணிதம், ஜாமெண்ட்ரி அண்ட் ட்ரிக்னாமெண்ட்ரி, வடிவியல் முக்கோணவியல், எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்கொயர் ரூட், ஏஜ், கால்குலேஷன்ஸ், கேலண்டர்ஸ் அண்ட் கிளாக், பைப் அண்ட் சிஸ்ட்ரன், இந்த மாதிரி கொஷின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து வரும். இதுக்கு நீங்கள் 6th to 10th வரைக்கும் இருக்கிற புக்கை படிச்சிங்கன்னா போதும். அதில் உங்களுக்கு டாபிக் வைஸ் படிக்க தெரில அப்படின்னா ஆர்எஸ் அகர்வாலோட குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது, அதில் இருக்க சம்ஸ். அடுத்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பொது நுண்ணறிவு பிரிவில் இருந்து அனாலஜிஸ் அப்படின்வாங்க, ஒப்புமைகள், ஆல்ஃபபெட்டிக்கல் அண்டு நம்பர் சீரீஸ், அகரவரிசை மற்றும் எண்தொடர், கோடிங் அண்ட் டீகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் கணித செயல்பாடுகள், ரிலேஷன்ஷிப்ஸ் அதாவது பிளட் ரிலேஷன்ஷிப், ரத்த சொந்தங்கள், அந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். சிலாஜிசம் அப்படின்றாங்க, ஜம்பிளிங், வென் டயக்ராம் வெண் வரைபடம், டேட்டா இன்டர்பிரடேஷன் அண்ட் சஃபிஷியன்சி தரவு விளக்கம் மற்றும் போதுமானதை பற்றி கேட்பாங்க. கன்க்ளூஷன்ஸ் அண்ட் டிசிஷன் மேக்கிங் முடிவுகள் மற்றும் முடிவு எடுத்தல், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் இருக்க மாதிரி கொஷின்ஸ், அனாலிட்டிக்கல் ரீசனிங், கிளாசிஃபிகேஷன், டைரெக்ஷன்றது எந்த பக்கம் போகிறோம் அப்படின்றது மாதிரி ஒரு கொஷின்ஸ் வரும். ஸ்டேட்மெண்ட், ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் அசம்ஷன்ஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். இது நீங்கள் எங்கே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால்து நான் வெர்பல் ரீசனிங் புக்கு இருக்கும், இது தமிழ்லேயும் கிடைக்கும். அதிலிருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இதில் இருக்க கொஷின்ஸ் மேக்ஸிமம் நீங்கள். பார்ட் 4ல் ஜென்ரல் அவேர்னஸ் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நடப்பு நிகழ்வுகள் பற்றிய பொது அறிவு சம்பந்தமான கேள்விகள் இருக்கும். இதில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி புதிய கண்டுபிடிப்புகளை பற்றி இருக்கும். ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு போட்டிகள் மற்றும் நடைபெற்ற இடங்கள், இந்தியா சார்பாக பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, அதில் வின் பண்ணவங்கள, இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். கல்ச்சரில் இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்டை பற்றியும் அந்த ஸ்டேட்டில் இருக்க பாரம்பரிய நடனம், விழாக்கள், இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். பர்சனாலிட்டிஸில் முக்கியமான பதவிகள் வகிக்கிறவங்களை பற்றி இருக்கும், அமைச்சரவை, டைரக்டரேட், இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். எக்கனாமிக்ஸில் கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் இருக்கும், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பட்ஜெட், அதுக்கு அலாட் பண்ண ஃபண்டு பற்றின கொஷின்ஸ் இருக்கும். கடைசியாக பாலிட்டிக்ஸ் அண்ட் அதர் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் முக்கியமான கொஷின்ஸ்லாம் இதில் இருக்கும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிங்க. உங்களால் அது முடியல அப்படின்னா எந்த புக்கை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மனோரமா இயர் புக் வரும். அதில் மேக்ஸிமம் உங்களுக்கு லாஸ்ட் இயர் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின நியூஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி புக்ஸை வாங்கி கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ஆர்ஆர்பி குரூப் டி சிலபஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள்,
உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.